எச்சரிக்கையின் மேல் எச்சரிக்கை கொடுக்கும் தான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் ஒரு வசனம் இருக்குது, சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவன். அது ஒரு வசனம் இருக்குது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்வனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். இதெல்லாம் ஏற்கனவே அணைஞ்சு போச்சுங்க, நான் அனுபவிச்சு தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் இதில் மாத்திரை மருந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 போஸ்ட் மார்க்கெட்டிங் ட்ரையல் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. ஒரு மருந்து கான்செப்ட் லெவலில் இந்த மருந்தை கொடுத்தா உடம்புல இது மாதிரி வேலை செய்யும், இந்த மாதிரி வேலை செஞ்சால் சுகரை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் 1 கொடுத்து எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ கேட்கும், டோஸ் ஃபைண்டிங் ஸ்டடி. அப்புறம் ஆரோக்கியமானவருக்கு கொடுப்பாங்க, ஹெல்த்தி வாலண்டியர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வேரியஸ் பேஷண்ட் குரூப்புக்கு கொடுப்பாங்க. ஆப்பிரிக்காக்காரனுக்கு வேலை செய்தா, மலேசியாக்காரனுக்கு வேலை செய்தா, இந்தியாவில் வேலை செய்தா, வட இந்தியாவில் வேலை செய்தா, ஸ்ரீலங்காக்காரனுக்கு வேலை செய்தா, வேரியஸ் எத்னிக் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுத்து மருந்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாமே அக்செப்ட் பண்ண பிறகு போஸ்ட் மார்க்கெட்டிங் ஜென்ரல் பப்ளிக் கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு கொடுத்த பிறகு என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சைடு எஃபெக்டோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. ஆங்கில மருந்துகளில் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்துன்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, த பெனிஃபிட் அவுட்வேஸ் த சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட் இருக்குது, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்படக்கூடிய பக்க விளைவை விட அதிகமாக இருக்கிறது, அதனால் இதை நீங்கள் மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பல விதத்துலேயும் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணி கடைசியில் சொல்லுவாங்க. பேராசிட்டமால் ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக 4 கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம், அதனால் நீங்கள் 650 டேப்லெட்ஸை எவ்ரி 4 hours போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஃப் யூ ஹேவ் ஃபீவர் எவ்ரி 4 hours, அப்போ என்னது 8 முறை போடலாம். 8 முறை போட்டால் என்ன ஆகும், 650 கிராம் என்னாங்க 32. இதே டெய்லி போட்டேன்னா ஈரல் காலி, அவ்வளோதான், சோலி முடிஞ்சு போச்சு, லிவர் ஜிரோசிஸ் வந்துடும் அப்படி சொல்கிறேன். எல்லா மருந்துமே சாதாரண மருந்து பேராசிட்டமால்க்கே உண்டு. காஃப் சிரப் போட்டிங்கன்னா யூ வில் பிகம் அடிக்ட், அது அந்த அடிக்டிவ் இருக்குது, யூ பிகம் அடிக்ட். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் போதைக்கு அடிமையாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய மருந்து. மெட்ஃபார்மின் சுகருக்கு நம்பர் 1 மருந்து. இட் வில் டேமேஜ் யுவர் கிட்னி முடிச்சுவிட்டு சோலையை முடிச்சுவிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, பியாக்லெப்டசோன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் வில் டேமேஜ் யுவர் ஹார்ட். ஸோ அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட். பட் அப்படி இருந்தாலும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தான் அப்படி இருக்குது, ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்குது. அப்புறம் அதனால் சாதாரண மக்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. அப்புறம் நிறைய கரோனரி டிசீஸ் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த கரோனரி டிசீஸ் மெடிசனை சாப்பிட்டா உங்களுக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் வீசிங் வரும். பட் கரோனரினா ஹார்ட் டிசீஸ் இது மாதிரி. அப்புறம் நிறைய இருக்குது, கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ், கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் இருக்குது, கிட்னி டிசீசஸ், இது மாதிரி நிறைய டிசீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் போன் மேரோ, அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்படி பல இதாக கண்டுபிடிக்கிறாங்க. சாதாரண ரத்த சோகைக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் கொடுக்குறாங்க, ரொம்ப ஃபெரஸ் சல்ஃபேட்டாக பல்லு கூசுது இப்படி சொல்கிறாங்க. அது கூசினாலும் பரவாயில்ல, ரத்தம் கூடும் அப்படி சொல்கிறாங்க. பலவித ஆராய்ச்சிகளை பண்ணி முடிவில் என்ன சொல்கிறாங்க, பல பேருடைய வாழ்க்கையை பார்த்து முடிவுக்கு என்ன வராங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை மறைக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஏற்கனவே 5000 பேருக்கு இது மாதிரி ஆச்சு, நான் பார்த்துருக்கேன் கண்ணால். நீதிமொழிகள் என்ன சொல்கிறாரு, நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், இப்போ எனக்கு 85 வயசாகிடுச்சு, முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனால் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் கண்டதே இல்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருந்தார்கள். அதை பார்த்தேன். நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய நீதியிலே நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஓஹோ, நீங்களாம் நீதிமான்களாயிட்டீங்களோ? இல்லை சார், நாங்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் செய்த குற்றங்கள் மகா பெரியது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே அவருடைய இரத்தத்தால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்பொழுதும் நாங்கள் பயந்து நடக்கிறோம். ஏதோ தவறி வழுக்கி விழுந்து விடுவோமோ என்று பயந்து அவருடைய நாமத்தினாலே நடக்கிறோம். இந்த எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க. எனக்கு இஷ்டப்படி நான் செய்வேன், தாந்தோன்றித்தனமாக சொல்கிறாங்க. அதான் தாந்தோன்றித்தனமாக செஞ்சோம்னா தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி வாழ்வது. கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே கால் போகலாமா, இப்படின்னு அஞ்ஞானிகளே எழுதியிருக்கிறார். பவுல் இன்றைக்கி என்ன சொன்னார்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில், உங்களுக்குள்ளே விபசாரக்காரர்கள் இருக்கிறாள் என்று தெரியுது. சபையில் இருக்குது. ஆமாம், சிஎஸ்ஐ போதகர்களே, பந்தேகோஸ்தே போதகர்களே பெண்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார். ஒவ்வொரு பொம்பளையாக கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். அதான் நேற்று ஒருத்தை ஏமாத்துறான் ஒரு பொம்பளை. நீ 15ஆந்தேதி வந்துரு, 15ஆந்தேதி ஏசு எனக்குள்ளே அப்படி இறங்குவார், நான் உனக்கு பிள்ளை தரேன். அன்றைக்கி நான் பிள்ளை கிடையாது, ஏசு தான் உனக்கு பிள்ளை தராரு அப்படின்னு சொல்லி பெண்களை மயக்குகிறான். பெண்களும் போகிறாங்க. இவங்களை என்ன பண்ண சொல்கிற? அப்புறம் இயேசுவே பாவம் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே அவர் வாலிபனாக செத்துப்பிட்டார். அப்புறம் இயேசு இங்கே பெண்களோடு சேர்றாரா? எவ்வளோ மோசமான பொய்யை சொல்லுகிறார். விபசாரக்காரர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேனே அப்படின்னு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை உங்களை விட்டு விலக்குங்கள் சொல்கிறார். அஞ்ஞானிகளுக்குள்ளும் இப்படிப்பட்டவர்கள் இல்லையே சொல்கிறார். அப்போ அஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? இந்த உலக பிரகாரமாக சிந்திக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி செய்யலாமா? தாந்தோன்றித்தனமாக நடக்கலாமா? ஐயா, நடக்கக்கூடாதியா. சிந்தித்து செயல்படு, இறை வழிபாட்டோடு நல்ல சிந்தனையோடு இருங்கிறார். நம்ம ஆனால் அதை விட்டு விலகி போகிறோம். நல்லதல்ல, அதை புரிஞ்சுக்கணும். வாட் ஹாவ் யூ கிவன், இன்றைக்கி டைட்டிலில் தான். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? பீட்டர் மேட் இட் கிளியர் தட் கிரைஸ்ட்ஸ் டெத் வாஸ் an appointment, not an accident. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து செத்துப்பிட்டார். அந்த பயலுவை மட்டும் நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருந்தோம்னா இயேசுவை பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சீடர்கள் நினைக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பேதுருவே மற்ற 12 பேரையும் கூப்பிட்டு சொன்னார், அது மாதிரி இதாக போகுது மாப்பிள்ளை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, 15ஆந்தேதி என்னை பிடிச்சி அடிப்பாங்க, காலையில் 5:30க்கெலாம் பிடிச்சிடுவாங்க, பிடிச்சி அடின்னு அடித்து போட்டு உதச்சி என்னை விசாரணைக்கு கொண்டு போயிடுவாங்க, கோழி கூவுறதுக்கு முன்னாடி என்னை விசாரணை மண்டபத்தில் ஏற்றிடுவாங்க, அடுத்த நாள் 3 மணிக்கெலாம் சிலுவையில் அடித்து என்னை கொண்டு போடுவாங்க. அதனால் போகும்போது ஒருத்தன் காரி துப்புவான், ஒருத்தன் செருப்பை கொண்டே அடிப்பான், ஒருத்தன் ஏறி மிதிப்பான். ரொம்ப கஷ்டமான பாடு, நாளைக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். வாங்க எல்லோரும் போய் ஜெபம் பண்ணுவோம். எவன் உங்கள் மேலே கை வச்சிருவானா ராஸ்கல், அவனை முட்டில் பண்ணிவிடுவான் அப்படிங்கிறான் பீட்ரு. என்னையை தாண்டி பண்ணட்டும். இந்த இதில் விசுவாச மடத்தில் சொல்லுவான்ல, இந்த குடும்பத்தை அடிக்கணும்னா என் பணத்து மேலே ஏறி தாண்டா போகணும் அப்படின்னு. அன்றைக்கே பேதுரு சொல்லிட்டு அந்த டயலாக்லாம், என்னை தொட்டுட்டு உங்களை தொட சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்பாலே போ சாத்தானே, தேவனுடைய காரியம் நிறைவேறுக்காக நான் வந்தேன். மனுஷகுமாரன் அநேக பாடுகள் படவும் தன்னுடைய இன்னுயிரை கொடுப்பதற்காக தான் வந்தார். இட் இஸ் an appointment, not an accident அப்படின்னு சொல்லி சொன்னார். இட் வாஸ் obtained by God before the foundation of the world. எப்படி? உலகம் உண்டாவதற்கு முன்பே இட் வாஸ் ordained by God. ரட்சிப்பை தேவன் அங்கே நிச்சயித்தார். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் முன்ன விளங்காது. இப்போ டைம் மிஷின், டைம் ட்ராவல்லாம் வந்தவுடனே கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் ட்ராவலில் போய் பழைய காலத்துக்கு போயிடுறாங்களா? ஹூ கிரியேட்டட் டைம்? டயத்தை கண்டுபிடிச்ச உருவாக்குனது யார்? கடவுள் தான் டயத்தை உருவாக்கிறார். அப்போ காலத்தை உருவாக்கினவருக்கு அதுக்கு முன்பாக நடப்பதை செய்ய முடியாதா? இட் வாஸ் ப்ரீ ஆர்டைன்ட் பை காட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலகமே உண்டாகலை, வானமும் பூமியுமே உண்டாகலை. ஆனால் தேவன் அதை நமக்காக முன்னமே ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் முன்னே எங்கே இருந்தோம்? ஒரு சிக்கலான கேள்வி பாருங்கள். நமக்கு சில விஷயங்களை நம்முடைய குருவி மூளையை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய ரட்சிப்பையும் தீர்மானத்தையும் நல் வழிகளையும் விட்டு தீய வழியிலே போகிறவர்கள் மாத்திரம் இதை நினைக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? விபசாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, பொய் சொல்லாத, களவு செய்யாத, அடுத்தவனுக்கு தீங்கு நினையாத, அடுத்தவனுக்குள்ளதை இச்சிக்காத. இந்த 10 கட்டளைகளை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், இதை மட்டும் கடைபிடி.
அது கடைப்பிடிக்கிறோம். இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? சரி, உங்கள் அப்பா அத்தா இதைத்தானே சொல்லுவான், உன் ஃப்ரெண்டு இதைத்தானே சொல்லுவான், உன் கூட பழகுகிற மோசமான பழக்க வழக்கங்களை உடையவர்கள் கூட என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் என் வழிக்கு வந்துடாத, நான் எப்படியே சீரழிஞ்சு போயிட்டேன், என் வழிக்கெல்லாம் நீ வந்துடாத அப்படின்னு சீரழிந்தவர்களே சொல்லுகிறார்கள். அதைத்தானே தேவன் சொல்லுகிறார், நீ நல்ல வழியில் நட, ஆசீர்வாதத்தை பெறுன்னு சொல்லுகிறார். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க? அவர் எப்போ படித்தார்? ஏயா, உலகத் தோற்றத்துக்கு முன்பே உனக்கு அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாராக்கம். அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்பே நீ பாவம் செய்வேன்னு அவருக்கு தெரியுமா? அப்போ அதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச நீ ஏன் கீழ்ப்படியணும்? நீ பாவம் செய்வேன்னு உனக்கு எழுதியிருக்கு, அப்புறம் எதுக்கு நீ பாவம் செய்யாமல் இருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு? இப்படி நம்ம குருவி மூளை வேலையெல்லாம் கேட்கும். அப்போ போய் ஆண்டவர்கிட்ட கேளு. நேராக எந்த ஐயர்கிட்டையும் கேட்காத, எந்த சாமியார்ட்டையும் கேட்காத, நேராக போய் முழங்கால் போடு. ஆண்டவரே, உலகத் தோற்றத்திற்கு முன்பாக எனக்கு எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே, உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நான் பாவம் செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நேராக ஆண்டவர்கிட்டே கேளு. ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார் என்ன விஷயம்னு. நீ எதை வேணாலும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய உடன் சுதந்திரவாளிகள்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எல்லா விதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. ஸோ ஆண்டவர் இதை என்ன பண்ணிட்டாரு? இட் வாஸ் ப்ரீ ஆர்டைன்டு பை காட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ரம் த ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ். மனிதர்கள் காண்கிற விதமாக நாம் கண்டோமானால் அவர் லார்ட் வாஸ் க்ரூவலி மர்டர்ட். நம்முடைய தேவனே, நம்முடைய ஆண்டவரே என்ன பண்ணாங்க? மிக கொடூரமாக கொலை செய்தார்கள். பட் ஃப்ரம் த டிவைன் பர்ஸ்பெக்டிவ், ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்த்தால், ஹீ லேட் டவுன் ஹிஸ் லைஃப் ஃபார் சின்னர்ஸ். அவர் பாவியனுக்காக தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஃப்ரம் த டிவைன் பர்ஸ்பெக்டிவ் லே டவுன் ஹிஸ் லைஃப் ஃபார் சின்னர்ஸ், பட் ஹி வாஸ் ரைசட் ஃப்ரம் த டெட். நவ் எனிஒன் ஹூ ட்ரஸ்ட்ஸ் ஹிம் வில் பி சேவ்ட். ஆனால் மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. மரணம் அவரை கட்டி வைத்திருக்க முடியாது. ஆகவே அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். இப்பொழுது தேவனை நம்புகிற, இயேசுவை நம்புகிற எல்லாரும் நித்திய காலத்திற்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியே நம்ம அந்த வசனத்தை சொல்லி கடந்து போயிடுறோம். ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விமோச்சனம் வேண்டுமென்றால், உங்களுக்கு முக்தி வேண்டுமென்றால், மற்ற மதங்களில் சொல்கிறாங்க உங்களுக்கு விமோச்சனம் வேணும், பாவ விமோச்சனம், விக்தி, பரிகாரம், இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? வட இந்தியாவிலலாம் ரொம்ப கொடூரம். தன்னுடைய மூத்த தலைச்சம்பிள்ளையை கழுத்தை வெட்டி பலி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பெத்த பிள்ளையவே கழுத்தை அறுத்து தன்னுடைய பாவத்துக்காக பலி கொடுக்குறாங்க. நர பலி கொடுக்குறாங்க. ஆடுகளையும் மாடுகளையும் பலி கொடுக்குறாங்க. நான் முள் செருப்பில் நடந்து வரேன் அப்படின்னு முள் செருப்பில் நடந்து வராங்க. நான் முழங்காலே நடந்து வரேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வள்ளலார் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காலெல்லாம் வீங்கிரும். கையில் குச்சியை வச்சுக்கிட்டு ரத்தத்தோடு காலில் பேண்டேடு போட்டுக்கிட்டு அப்படியே நுண்டி நடந்து போவாங்க. வள்ளலார் கோயிலுக்கு இந்த பக்கம் போவாங்க, வடலூருக்கு. அப்புறம் இங்கேருந்து திருச்செந்தூருக்கு போவாங்க. இந்த பக்கம் வேளாங்கண்ணிக்கு போவாங்க நிறைய பேர். அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு சப்பரத்தை இழுத்துக்கிட்டு வெறுங்காலில் தான் நடந்து போகணும் சாமி, நான் கால் செருப்பு இல்லாமல் நடந்து வரேன் சாமின்னு வேண்டிப்பாங்க. இப்படி இந்த பக்கம் பக்தர்கள் நிறைய பேர் போகிறாங்க. ஏன் போகிறாங்க? போனால் பணம் நிறையா கிடைக்கும்னா இல்லை, மனசு நிம்மதி இல்லை. நான் எப்படியாவது வரேன், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், பாடாக இருக்குது, கடன் தொல்லை தாங்க முடியல, நிம்மதியே இல்லாமல் நான் வாழ்கிறேன், எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு வேதனையோடு நடந்து போகிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எப்பா அதெல்லாம் வேணாம் ராஜா, நீ என்னென்னலாம் கஷ்டப்படுவியோ துன்பப்படுவியோ எல்லாத்தையும் நான் சிலுவையில் அணிவிச்சிட்டேன் உனக்காக, என்னை நம்பு போதும். இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து உன்னுடைய நாவினாலே அறிக்கை பண்ணு, இயேசுவே என்னுடைய ஆண்டவர், நான் அவரை நம்புகிறேன், என்னுடைய தொல்லைகள் எல்லாம் போய்விடுன்னு நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு, உன்னை ஆண்டவர் காப்பாற்றுவார். நவ் anyone who trusts him will be saved for eternity. When you and I meditate on the sacrifice of Christ for us, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த தியாகத்தை நாம் தியானம் செய்தோமெனால், certainly we should want to obey God and live holy lives for his glory. நிச்சயமாக நாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு தேவனுடைய மகிமைக்கென்று பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இன்றைக்கி அநேகர் பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று காணப்படுகிறதே அப்படின்னு சொல்கிறார் 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில். இன்றைக்கி சபைகள் எல்லாம் நாரி போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா,
தேவன் இல்லை என்ற மதிகேடு தான். அதிக படிப்பு உனக்கு பைத்தியத்தை உண்டாக்குகிறது. தியாலஜின்னு படிக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அது பெந்தேகோஸ்தே தியாலஜியாக இருந்தாலும் சரி, ஆர்சி தியாலஜியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன்ட் தியாலஜியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்டலிக் தியாலஜியாக இருந்தாலும் சரி, தியாலஜின்னு படிச்சிட்டிங்கன்னா தேவனை பற்றிய அறிவு ஃபைனல் என்னென்னா ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா தியாலஜி நம்முடைய மூளை அறிவினாலே இறைவனை தேடுகிறது. இறைவன் உங்களுக்கு தியாலஜி சொல்லிக் கொடுப்பார். அது என்ன இருக்குன்னா நிலைத்து நிற்பார்கள். ஸ்பர்ஜன், மூடி, இவங்களாம் எப்படி மேலே பெரிய பெரிய வாக்குத்தத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள்? நம்முடைய காலத்தில் தானே வாழ்ந்தாங்க. எப்படி இறைவனை பற்றும் பயத்திலே உறுதியாக தெரித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிஷப்புகளாக இருந்தாலும் சரி, பெரிய மாடரேட்டராக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை இல்லை. தங்கள் உதடுகளினாலே சொல்லுகிறார்கள். ஆஹோ, இப்போ இருக்க காலத்தில் இருக்கவங்களாம் மாறிட்டாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இவர்கள் தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன சொன்னார்? மாயக்காரராகிய சதுசேயரே பரிசேயரே 2 பேருமே, எப்பா நீங்கள்லாம் வாங்க செல்லுங்களா, அவர்கள் சொல்வதின்படி மாத்திரம் செய்யுங்கள், அவர்கள் செய்வதின்படி செய்யாதிருங்கள். ஏன்னா அவன் உதட்டளவில் ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான், கரெக்டாக சொல்லுவான். ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன? ஆண்டவர் இல்லை என்பதே அவனுடைய இருதயத்தின் மதிகேடு. அதனால் ஆண்டவர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவன் செய்கிறது வேறு மாதிரி செய்வான். அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அதற்கு முன்பாக பல 100 ஆண்டுகளாக இப்படி தான் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னார். இப்போயும் நீங்கள் அதான் செய்யணும். அவர்கள் சொல்வதின்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், செய்வதின்படி செய்யாதிருங்கள். When you and I meditate on the sacrifice of Christ for us, certainly we should want to obey God and live holy lives for His glory. When only a young lady, Frances Ridley Havergal, saw a picture of crucified Christ with this caption under it, I did this for thee, what hast thou done for me? அந்த ஒரு இளம் பெண் ஃப்ரான்சஸ் ரிட்லி ஹாவர்கல் அப்படிங்கிறவ அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய மாதிரி இருந்த அந்த படத்தை பார்த்தேன். அதுக்கு கீழே எழுதியிருந்தது, நான் உனக்காக இப்படி சிலுவையில் தொங்குகிறேனே, எனக்காக நீ என்ன செய்? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? Quickly she wrote down a poem but was dissatisfied with it and threw it into the fireplace. உடனடியாக ஒரு கவிதை எழுதிட்டு அந்த கவிதை பிடிக்கவில்லை, தூக்கி நெருப்பில் போட்டு விட்டார். The paper came out unharmed. தீவில் போட்ட பேப்பர் அப்படியே ரிட்டன் வந்துச்சான், கொஞ்சம் கூட எரியாமல். Later, at her father's suggestion, she published the poem and today we sing it. அதுக்கப்புறம் அந்த பேப்பர், அப்படியாம்மா, அப்போ அது நீ இது பண்ண பிரிண்ட்டு போட்டுருமா அப்படின்னு சொல்லி பிரிண்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடல் மிக பிரசித்தமான பாடல். I gave my life for thee, my precious blood I shed, that thou might ransomed be and quickened from the dead. I gave my life for thee. What hast thou given for me? A good question indeed. I trust you and I can give a good answer to the Lord. அப்போ உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் போய் கல்லறையில் இருந்தேன், என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? பதிலுக்கு அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உண்மையிலே நான் நம்புகிறேன். இதுதான் நான் ஒன்று செய்ய முடியும். நீங்கள் நம்புவது மட்டும்தான், விசுவாசிப்பது மட்டும்தான். பதிலுக்கு நானும் 500 கிலோமீட்டர் வெறுங்காலில் நடந்து வருகிறேன், மறுபடியும் நான் அலகு குத்தி கொள்கிறேன், மறுபடியும் நான் சப்பரத்தை இழுத்து வருகிறேன், இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய உள்ளத்திலே விசுவாசித்து உன்னுடைய வாயினால் அறிக்கையிடு. இந்த விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1 என்ன போட்டிருக்கு? இருமனம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக, அவன் காற்றினால் அலையுண்டு ஓடுகிற மேகத்தை போல் இருக்கிறான்னு போட்டிருக்கா இல்லையா? ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே நக்கலாக பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க, ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு விசுவாசம் இருக்காது, எதுவும் இருக்காது. மற்றவங்க ஆமாம் போடா பைத்தியக்கார பையல, என்னத்தையாவது உளறிட்டு போ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். விசுவாசிக்கிறவர்களால் ஆகும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். சர்ப்பத்தை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை தொட்டாலும் அவர்களை ஒன்றும் செய்யாது. அதான் 91ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், உன் பக்கத்திலே 1000 பேரும் உனது வலது பக்கத்திலே 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது.
யார் நீங்கள்? தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். டெய்லி ஜெபம் பண்ணுறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்புறது கிடையாது. நம்முடைய முதலமைச்சருக்கு மேலே தேவன் இருக்கிறார். நம்முடைய பிரதமருக்கு மேலே தேவன் இருக்கிறார். சர்வ உலகத்தின் சக்கரவர்த்தி டொனால்டு ட்ரம்ப்புக்கு மேலே தேவன் இருக்கிறார். நம்ம அதை நம்புறதில்ல. எதுக்குங்க வம்பு? யாராவது அரசியல்வாதி பிடிச்சி ஏதாவது காசு பணம் கொடுத்து எப்படியாவது நம்ம தப்பிச்சுருவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு நடக்காது. ஆண்டவரை விசுவாசியுங்கள், அது போதும். அந்த பொண்ணு அப்படி தான் எழுதினார். பேப்பரே எரியாமல் ரிட்டர்ன் வருதுன்னா எவ்வளோ ஆச்சரியங்களை நடத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் நேற்றும் ஆசீர்வாதத்தை நடத்தியிருக்கிறார், அற்புதத்தை நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் நீங்கள் விசுவாசித்து கொண்டே இருங்கள். உங்களை சுற்றி யார் இருப்பா? ஏமாத்துகிறவர்களும் நயவஞ்சவர்களும் சபையில் யார் இருக்கான்னு பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அசுத்தமானவர்கள் இருக்க தான் செய்வாங்க. இவெல்லாம் ஒருத்தன், இதெல்லாம் ஒரு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காமல் அப்படின்னு 4 பேர் திட்டுவாங்க. கண்டுக்காதீங்க. இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள்னு இயேசு சொன்னார். அவர்கள் மத்தியில் தான் நீங்கள் வாழணும். நீங்கள் இருளில் தான். நேற்று கூட அந்த பாட்டு பண்ணோமா? நேற்று அந்த பாட்டு பண்ணோமா? இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, அந்தகார லோகில் ஒளி வீசவே. அந்தகார லோகில் இருண்ட உலகில் ஒளி வீச போகிறோம். சிறு தீபமாக ஒளி வீசவே. சின்ன லைட்டு தான், நீங்கள் ஒரு கேண்டில் தான் சார். உலகம் பூரா ஒரே இருட்டாக இருக்குது. இந்த சின்னூண்டு கேண்டில் நான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து நான் கிழிச்சிருவேனா? நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், உலகத்தோடு சேர்ந்து வாழியா போயா? பாம்பு திங்கிற ஊரில் நடுக்கண்டா எனக்குன்னு கேளியா? அப்படின்னு தான் பழமொழி இருக்குது. ஒரு சின்ன பையன் கேட்டான், சார் எங்கள் வீடு அந்த மலை மேலே ரொம்ப தூரத்தில் இருக்குது, வெளிச்சமே இல்லை, எப்படி போகிறதுன்னு தெரில. ஒரு சின்ன விளக்கு கொடுத்தாரு. இந்த ஹரிக்கேன் லேம்ப். இது எவ்வளோ புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் ஹரிக்கேனே வந்தாலும் இது அணையாது. இதை எடுத்துகிட்டு போ. எங்கெங்க 2 கால் அடிக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த கார் இருளை நான் எப்படி கடந்து போவேன்? இது போதும், நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. அடுத்த 2 ஸ்டெப்புக்கு வெளிச்சம் தெரியும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. சிறு தீபம் போல ஒளி வீசவே, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். அதான் நேற்று பாட்டு, கடைசி பாட்டு. அப்போ எங்கும் நீங்கள் ஒளி வீசுங்கள். எப்படி? ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து அநேகர் உங்களை பார்க்கிறவர்களெல்லாம் ஆச்சரியப்படும்படி, எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவரை. நேர்மையாக வாழ்கிறார்கள். எதற்காக நீங்கள் நேர்மையாக வாழ்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார், எனக்காய் ஜீவன் விட்டவரே. எல்லாத்தையும் அவர் செய்து முடித்துட்டார். நான் லைட் எடுத்துகிட்டு நடந்து போகிறதான் என் வேலை. நான் அவரை நம்பி நடந்து போவேன். இதை நீங்கள் உலகத்திற்கு கொடுத்திருக்கிறீர்களா? இதைத்தான் ஆண்டவர் கேட்குறார். வாட் ஹாவ் யூ கிவன்? நீங்கள் என்னத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். யூ ஹாவ் நாட் சோசன் மீ, பட் ஐ ஹாவ் சோசன் யூ அண்ட் ஆர்டைன்ட் யூ தட் யூ ஷுட் கோ அண்ட் பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட் அண்ட் தட் ஃப்ரூட் ஷுட் ரிமெயின். அப்போ நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். என்ன போட்டிருக்கு தமிழில்? இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய விஷயம், see how many things you can jot down that you have given to Christ. Have a time of prayer. நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஜெபியுங்கள். முழங்கால் போட்டு ஜெபிக்கலைன்னா ஆசீர்வாதமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள். எப்பொழுது ஜெபம் வரும்? ஆண்டவரிடத்திலே விசுவாசம் இருந்தால் தானே ஜெபம் வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஆர்டெயின்டு, உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். உங்களை பிஷப்பாக, உங்களுடைய போதகர்களாக, உங்களுடைய சாதாரண மக்களாக, உங்களுடைய மாணவர்களாக, உங்களுடைய வியாபாரிகளாக, உங்களை தொழில் செய்கிறவர்களாக, உங்களை வேலை செய்கிறவர்களாக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே சிறு தீபமாக இருங்கள். சிறு தீபமாக இருந்து அநேகருக்கு கனி கொடுங்கள், அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுங்கள், அநேகர் நடந்து ஒரு பாதையை ஏற்படுத்துங்கள். எப்போ என்கிட்ட லைட் இருக்குது, யார்கிட்டலாம் லைட் இருக்குது சார்? இங்கே 100 பேர்கிட்ட லைட் இல்லை சார். அப்போ பின்னாடி வரிசையாக நில்லுங்க, ஒருத்தன் கையை ஒருத்தன் பிடிச்சிக்கோங்க. நான் இந்த லைட்டை பிடிச்சிட்டு முன்னாடி போகிறேன், எனக்கு பாதை நல்லா தெரியுது, என்னுடைய வழியை பின்பற்றி வாருங்கள்
நாம் தேவனிடத்திலே போவோம், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே போவோம், நாம் நல்ல மோட்சத்தை அடையலாம், நாம் வீடு பேரை அடையலாம். இந்த உலக மக்கள், உலக மதங்கள் அனைத்தினுடைய நோக்கமும் வீடு பேரை அடைவது. வீடு பேருனா என்ன? மோட்சத்தை அடைவது. எல்லாருக்கும் மனசில் இருக்குது, நாம் எங்கேயோ இருந்து வந்தோம், எங்கேயோ போக போகிறோம், இது தற்காலிக வாழ்க்கைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாங்க? புளித்தமா? ஆமாம், தற்காலிக வாழ்க்கை. கிழிச்சான், வாயா ஜாலியாக இருந்துட்டு செத்துப்போம். ஜாலியாக இருக்க போனவன்லாம் எப்படி இருக்கான்? பைக் ரேஸில் போகிறான், செத்து போயிட்டான். ஓவராக குடித்து வயிறு வீங்கி செத்து போயிட்டான். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் பொழுது அன்னைக்கும் குடிப்பான். 32 33 வயசு தான் இருக்கும். அவன் மனைவிக்கு 28 வயசு, 2 நல்ல பசங்க, 10 வயசில் 11 வயசில். இவன் உயிரோடு இருக்கும்போதே இவனை படுத்துட்டான் குடிச்சு. அவன் முன்னாடி இன்னொருத்தனை, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பாடுறான்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போயிட்டான். என்ன வாழ்க்கை? தேவனுக்கு விரோதமாக பாவத்தில் ஜீவிக்கிறவன் அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இழுத்து செத்தான். எவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவருக்காக நாம் கனி கொடுக்க நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து, கையில் விளக்கையும் கொடுத்து, அநேகருக்கு நீங்கள் வழிகாட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம செய்கிறதில்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை.